கார்த்திகை மாத வளர்ப்பிறை பஞ்சமி பூஜை சேலம் கண்ணங்குறிச்சி கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத வளர்ப்பிறை பஞ்சமியை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அருகே உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து நெய்வேதியம் சமர்ப்பித்து குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் ஹைம் க்ளீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் தண்ட அஸ்தாய தீமகி அக்னி பிரச்சோதயாது. சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடத்தில் சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இந்த இடத்துல அம்பாளுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பக்தர்களின் நலனுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4 வருஷம் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஏகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏகத்தில் இந்த வரக்கூடிய கடைசி பஞ்சமி, இந்த வருட கடைசி பஞ்சமி 51. அந்த 51 பஞ்சமியில ஸ்ரீ மகேந்திர குபேந்திர ஏகம் நடக்கிறது. அந்த ஏகத்தில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ சௌக்கிய வராகன் திருப்பீடம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பக்தர்களுக்கு இங்கு சௌக்கிய வராகியம்மன் திருப்பீடத்தில் ஸ்ரீசக்கரம் வழங்கப்படும். இந்த ஸ்ரீசக்கரம் வீட்டில் வைத்து பூஜை செய்யும் பொழுது அஷ்ட தெய்வங்களும் குடியேறி இருப்பார்கள். அந்த ஸ்ரீசக்கரத்தை எல்லாரும் பக்தர்களும் பெற்று செல்ல வேண்டும். அதே போல இந்த வரக்கூடிய 19/12/2024 வியாழக்கிழமை அம்மனுக்கு காய் பழம் கொண்டு அலங்காரம் செய்து, வருஷம் கடைசி பஞ்சம் என்றதுனால அடுத்த வருடம் 2025 எந்த ஒரு பஞ்சம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்ரீ சௌக்கிய வராகியம்மன் திருப்பீடத்தில் காய் பழம் கொண்டு அலங்காரம் செய்து பக்தர்கள் நலனுக்காக ஒவ்வொரு பஞ்சமியும் செய்து கொண்டு வருகிறோம். எல்லா பக்தர்களும் திருப்பீடத்திற்கு அம்பாளுடைய அருளாசி பெற ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.